ஹாய் அருணகிரிபாளையம் ஊர் மக்களே, நான் தான் உங்கள் வேணுகோபால். என்ன உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஃபினான்ஸ் அட்வைஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா பார்த்திங்கன்னா, பணத்தை எப்படிலாம் பார்த்திங்கன்னா பெருக்கலாம். கொஞ்சம் பணத்தை போட்டு பணத்தை எப்படி பெருக்கலான்னு தான் சொல்ல போகிறேன். பணத்தை சேமிக்கிறதை பற்றி நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா. பணம் சேமிக்கிறதுனா ஒரு 10 லட்ச ரூபா போட்டு வச்சோம்னா 10 லட்ச ரூபா அப்படியே தான் பணம் சேவிங்ஸில் அப்படியே தான் இருக்கும். நான் சொல்கிறது பணத்தை பெருக்கிறது. இதை பார்த்திங்கன்னா, நான் எங்கள் அம்மாட்ட ஒரு கொஷினாக கேட்டேன். அம்மா, 1 லட்ச ரூபா பணத்தை உங்கள் கையில் கொடுக்குறம்மா, இந்த பணத்தை 10-20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா தான் பெருக்கியிருக்கணும், அப்படி என்னம்மா பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா சொன்னது, ஒன்று பேங்கில் போடுவேன், இல்லைன்னா நகை வாங்குவேன், இல்லைன்னா நிலத்தில் போடுவேன், இல்லைன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் ஸ்கீம்லாம் இருக்குது அதில் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏம்மா இதை விட்டு வேறு எதுவும் தெரியாதாம்மா, இன்னும் நிறையா இருக்குல்லம்மா அப்படின்னா, இவ்வளோ தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது, இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் தான் படித்த பசங்க, நீங்கள் தான் நம்மளால் தெரிஞ்சுக்கணும், நிறையா இருந்தால் நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏம்மா உனக்கு இது தெரிஞ்சிருந்தால் நீ பண்ணியிருப்பியாம்மா, இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுல தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருப்பியான்னு கேட்டால் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் யோசித்தேன், என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு, இங்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனையே. தெரிஞ்சால் கம்பல்சரி எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸு இதை விட பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தர மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது, ஓகேங்களா. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையே, ஒரு ப்ராப்ளம். என்னென்னா தெரிஞ்சிட்டா அதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவே சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஊரில் இருக்கிற யாருக்குமே இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதனால தான் எல்லோரும் நம்ம வரைக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க, வேறு எதுவும் சொல்லலை, நம்மளும் தெரிஞ்சுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் நான் எனக்கு தெரிஞ்சதை பார்த்திங்கன்னா நான் சில விஷயம் சொல்ல போகிறேன். இதில் மெயினாக சொல்லதை பார்த்திங்கன்னா நான் மியூச்சுவல் ஃபண்டு பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை பற்றி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 3 பேர்த்துட்டு பேசினேன். இது ஏன்டா இப்போ சொல்கிற, எதுக்கு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. நான் இதை பற்றி ஒரு 3 பேர்த்துட்டு பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க, அவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஊர் கல்யாணம் பண்ணவங்க எல்லாமே புதுசாக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை படித்தவங்க நிறைய பேர் இப்போ அதிகமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லோரும் பார்த்திங்கன்னா அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு அடுத்து 20 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணுங்களுக்கோ பையனுக்கோ நம்ம பணம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஸ்கீமெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் பொன்மகள் திட்டம் அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே எல்லாருமே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். என்னென்னா பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் தான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஷேர் மார்க்கெட்டுன்றது நிறையா கம்பெனி உள்ளடக்கியது. அந்த கம்பெனி ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க, கம்பெனி வளர நம்ம பணம் வளரும். ஆனால் அந்த கம்பெனி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம பணமும் கீழே விழுந்துடும், ஓகேங்களா. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி, இதனை ஷேர் மார்க்கெட் பற்றி. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாலே மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 10-20 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா 1 கோடி சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பொய்யொன்னும் இல்லை, நிஜம்தான், நிஜமாகவே சம்பாதிக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். நம்ம கையில் என்ன காசு இருக்கோ அந்த காசு வச்சு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணால் போதும். லட்சமாக உள்ளே போடணுன்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா. நான் இது பேங்கு வச்சும் நான் இதில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வச்சுமே நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லிட்டேன். மியூச்சுவல் ஃபண்டுனா பார்த்திங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இப்போ இத்தனை கம்பெனி இருக்குல்ல, டாட்டா, ரிலையன்ஸ், இந்த மாதிரி பெரிய கம்பெனி இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய கம்பெனிலெலாம் ஒரு 100 கம்பெனி 200 கம்பெனியில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 1000 1500 மந்த்லி கொடுக்குறதுல அதை வந்து எல்லா கம்பெனிலையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி வளர்ந்துச்சுன்னா நம்ம காசு வளரும், இல்லைனா அது வளராது, கம்பெனி கீழே வந்துச்சுன்னா விழுந்துடும். அதே ஒரு 100-200 கம்பெனி அப்படிங்கும்போது ஒரே நேரத்தில் 100-200 கம்பெனி கீழே விழுவாது. அதனால தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2020 நான் கடைசியாக 35 வருஷமாக பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் மினிமம் 10% மேக்ஸிமம் 27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மியூச்சுவல் ஃபண்டு, ஓகேங்களா. மியூச்சுவல் ஃபண்டு லாங் லாஸ்டிங்கில் 10 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே மைனஸ் ரிட்டர்ன்ஸில் கொடுத்ததே இல்லை, ஓகேங்களா. மினிமம் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து சேஃப் தான். இது வந்து எப்படி நான் பண்ணுறது, நான் எங்கே பண்ணுறது அப்படின்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி செபின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் தான் பண்ணுறாங்க.
அந்த வெப்சைட்லேருந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே பண்ணிங்கன்னா மொபைல்லே பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பண்ணுறாங்க. இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா டிமெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு தனியாக மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணிட்டா அதில் நம்ம மாதம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 10%லேருந்து 27% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் போடுறாங்கல்ல, அந்த கம்பெனி வளர வளர அந்த 100 கம்பெனியோட ஆவரேஜோட இதை வச்சு தான் நம்மளுக்கு இதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பொன்மகள் திட்டத்துக்கு வரேன். பொன்மகள் திட்டத்தில் மாதம் 1000 சொல்லிட்டு எல்லோரும் போட்டுட்ருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்ருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 21 வருஷத்தில் அவங்க போட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,52,000 போட்டிருப்பாங்க 21 வருஷத்தில். ஆனால் ரிட்டர்ன் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 6,72,000 மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? 6,72,000 கிடைக்கும். அதுவே நமக்கு பெருசு தான். நான் 6,72,000 சொல்கிறேன். ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா 25 வருஷம் இன்னொரு 4 வருஷம் சேர்த்து போட்டாங்க அப்படின்னா பொன்மகள் திட்டத்திலே பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ரவுண்டாக வரும். ஓகேங்களா? அதே பொன்மகன் திட்டத்தில் அதே வட்டியில் 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே இதில் நம்ம மாதம் 1000 ரூபா போடாமல் மொத்தமாக 2.5 லட்ச ரூபாயை உள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே 21 வருஷத்தில் ரிட்டர்ன் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 13 லட்ச ரூபா கிடைக்கும். 25 வருஷத்தில் 17 லட்ச ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? இது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீமில் இருக்கிறது. ஓகேங்களா? அதே மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10%லேருந்து 27% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பேங்க்கில் நம்மளுக்கு 7% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 8.2%, மேக்ஸிமம் 9% வரைக்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க்கில் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க நம்ம கொடுக்குற பணத்தை பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு லோனாக விட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பேங்க்கில் பல்காக பார்த்திங்கன்னா அவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த பணத்தெல்லாம் நமக்கு இப்போ 8% கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அதில் பணத்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பணக்காரனும் சரி, பணம் லட்சமாக வச்சுருக்கணும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவும் சரி, எதில் அவன் பணத்தை போடுறான் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் போடுறான். அதில் ரிஸ்க் அதிகம்தான், ப்ராஃபிட்டும் அதிகம்தான். எந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் நான் உங்களை ரிஸ்க் எடுக்கலாம் சொல்லலை, எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க சொல்லலை. நம்மள யாரும் இதில் போட்டால் பணம் வந்துடும், இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்றக்காகலாம் இதில் யாரும் போடணும்னு அவசியம் இல்லை. நான் கொடுக்குறது ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் மட்டும்தான். இதில் நீங்கள் பண்ணாதீங்க, அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வீடியோவே பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் தெரியாமல் இருக்கனால தான் பண்ணாமல் இருக்காங்க. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் வெறும் மாதம் 1000 சொல்லிட்டு ஒரு 25 வருஷத்துக்கு போட்டால் ஒரு சின்ன குழந்தை பிறந்த அப்பறலேருந்து நீங்கள் போட ஆரம்பிக்கிங்க. வெறும் மாதம் 1000 இப்போதைக்கு நம்மளால் சாலிடாக போட முடியும். ஓகேங்களா? ஏன்னா சாலிடாக போட முடியும். அடுத்து 25 வயசில் அவங்களுக்கு 25 வயசு ஆகும்போது பொண்ணோ பையனோ இருக்கும்போது அவங்களுக்கு காலேஜ் படிக்க வைக்கிறதுனாலும் சரி, இல்லை அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனாலும் சரி, 25 வயசில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தா மினிமம் பார்த்தீங்கன்னா 22 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் 32 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. வெறும் 1000 ரூபா தான். அதே பொன்மகள் திட்டத்தில் போட்டிருந்தா வெறும் 10 லட்ச ரூபா தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் மினிமம் 10% நம்மளுக்கு 13% மினிமம் வச்சாலும் 22 லட்சத்துலேருந்து 32 லட்சம் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. மாதம் 1000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. அதே பார்த்தீங்கன்னா மாதம் 2000 போட்டிருந்தா 45 லட்சத்துலேருந்து 65 லட்சம் வரை கிடைக்குது. மாதம் 3000 போட்டிருந்தா 68 லட்சத்துலேருந்து 98 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. அதே பார்த்தீங்கன்னா மாதம் 4000 சொல்லிட்டு போட்டிருந்தா 90 லட்சத்துலேருந்து 1,31 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் மாதம் நான் 5000 போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிறந்து போட்டு அடுத்து 25 வருஷம் கழிச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 1,13 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 1,64 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இது நான் கணக்கு போட்டு சொல்கிறேன், சும்மா நெட்லேருந்து எடுத்து சொல்கிறேன் அப்படி இல்லை. லாஸ்ட்டு 20-30 வருஷமாக டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்களே மொபைல் எடுத்து சர்ச் பண்ணலாம், எல்லாமே தேடலாம். லாஸ்ட் 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு இது நான் ப்ரொமோஷன் கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு இது ஒன்று இருக்குது. நிப்பான் பெயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 வருஷமாக 27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு பேங்குக்கு அதிகபட்சம் எவ்வளோ கொடுக்குது? 7%லேருந்து 8% அவ்வளோதான் கொடுக்குது. போஸ்ட் ஆஃபீஸு 8%லேருந்து 9% வரைக்கும் தான் கொடுக்குது. அதை தாண்டி நம்மளுக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு கம்பெனியில் போடுறேன், அது கம்பெனி மூடிட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது? இந்த பணம்லாம் போச்சு தானே அப்படின்னா இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது.
உங்கள் பணம் போட்டு நீங்கள் அந்த கம்பெனியே மூடிட்டு போனாலும் உங்கள் பணம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்கள் பேன் கார்டு நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு எல்லாமே எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு நான் சொல்கிறது பொய்யா இருக்குது, இது நான் வந்து எதுக்காக சொல்கிறேன், இதில் வந்து உங்களுக்கு எதாவது கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் போய் SBI பேங்க்கில் போய் நான் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அங்கேயே போய் கேளுங்க. அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டு பற்றி சொல்லுங்கள், இது வந்து பணம் போட்டு நான் இந்த கம்பெனி மூடிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செபின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் ரன் பண்ணுது. ஓகேங்களா? சரி, ஓகே, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட மாட்டேன், எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட மாட்டேன், நான் வந்து அது வந்து எனக்கு தெரியாது, இது வந்து என்னன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்தியன் பேங்கை போயிட்டு இந்தியன் பேங்க்கில் ஆர்டி போடுங்க. எஃப்டிங்கிறது மொத்தமாக பல்காக ஒரு அமௌண்ட் போட்டு வச்சு அதுக்கு நமக்கு வட்டி கொடுத்துட்டே இருக்கும். ஆர்டிங்கிறது மாதம் நம்ம போடுறதுக்கு நமக்கு வட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி வெறும் 1000 போய் இந்தியன் பேங்க்கில் போய் வெறும் 1000 மட்டும் மந்த்லி நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா 25 வருஷத்தில் 8 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். 8 லட்ச ரூபா கிடைக்கும். அதே 2000 போட்டோம்னா 16 லட்ச ரூபா, 3000 போட்டால் 24 லட்ச ரூபா, 4000 போட்டால் 32 லட்ச ரூபா, 5000 போட்டால் 40 லட்ச ரூபா. உங்களால் 5000ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறீங்க. ஆனால் மாதம் 10,000ன்னு சொல்லிட்டு எல்லோரும் சீட்டு போட்டு சீட்டு வந்தோடனே என்ன பண்ணுறோம், 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ சீட்டு வந்துக்கு இப்போ என்ன பண்ணுறோம், நகை வாங்கி வச்சிடுறோம். ஓகேங்களா? நகை ரேட்டு ஏறுதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஒரு லேண்டில் போடுறதோ அது நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ இருக்கிற லேண்டு வாசியில் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. லேண்டு வாங்க முடியல, யாருனாலும் வீடும் வாங்க முடியல, எல்லாம் நினச்சப்ப கோல்டு வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் வெறும் பேங்க்கில் போட்டாலே மாதம் 5000ன்னு சொல்லிட்டு நம்ம 25 வருஷம் நிற்காம, அதாவது கரெக்டாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 40 லட்ச ரூபா கிடைக்குது. சாலிடாக சொல்கிறேன், அடுத்து ஒரு 15லேருந்து 25 வருஷத்தில் நம்ம அர்நீர்படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த மாதம் 1000ரூவாலேருந்து 5000க்குள்ள உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ வேணால் போடுங்க. அது வந்து லிமிட் இல்லை, நீங்கள் எப்போ வேணால் போடலாம். இதுவும் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். நீங்கள் எப்போ வேணால் பணம் போடலாம், எப்போ வேணால் பணத்தை எடுத்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் எதுக்கு 20-25 வருஷம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக உங்களுக்கு வருஷம் வர உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கு வட்டி கிடைக்கும், அந்த அமௌண்ட்டு சேர்த்து மொத்தமாக வட்டியும் அமௌண்ட்டும் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ அதுக்கு வட்டி கிடைக்கும், அப்புறம் அதுக்கு வட்டி கிடைக்கும், வட்டி கிடைக்கும். அந்த மாதிரி காம்பவுண்டிங் ஆகி வந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 லட்ச ரூபா இந்தியன் பேங்க்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து படிக்காதவங்களுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் படிச்சுட்டு இப்போ வந்து அவங்க குழந்தைங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்கு தான் மெயினாக இதை சொல்கிறேன். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் கரெக்டான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு இது கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஓகே, நான் மாதம் 1000 போட மாட்டேன், அப்போ சொன்ன மாதிரி எனக்கு வந்து இப்போ சீட்டு போடுறேன், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு சீட்டை எடுத்துட்டேன், அந்த சீட்டை போடலாம் அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. என்னென்னா ஒரு வெறும் 2.5 லட்ச ரூபா, 2,50,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் 2.5 லட்ச ரூபா நம்ம போய் ஒன் டைம் மட்டும் பேங்க்கில், வெறும் இந்தியன் பேங்க்கில் சொல்கிறேன், இந்தியன் பேங்க்லேயே போட்டோம் அப்படின்னா அடுத்து 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த 2.5 லட்ச ரூபாங்கிறது உங்களுக்கு 13 லட்ச ரூபாய் கிடைக்கும். இப்போவே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா யார் கேட்டாலும் நம்மளுக்கு தரமாட்டேறாங்க, லோனும் தரமாட்டுறாங்க, யார் கேட்டாலும் தரமாட்டாங்க. அதே மாதிரி அடுத்து 25 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு 10 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா யார் கையில் கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நாமே தான் சேர்த்துக்கணும், நாமே தான் சேமித்து வச்சுக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். அதுக்காக தான் அதே பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்குது. அதே 2.5 லட்ச ரூபாயா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 50 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அவன் எல்லா கம்பெனிலேயே போட்டு அவன் க்ரோத் பண்ணுறான், அவன் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறான். ஓகேங்களா? நான் வந்து இதில் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இதை நான் ப்ரொமோட் பண்ணுறதா நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அதுவும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ எத்தனை ஸ்கீம் இருக்குது, எஃப்டி பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்கீம் இருக்குது, நிறைய ஸ்கீம் இருக்குது, பொன்மகள் திட்டம், அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு பேங்கு. அந்த பேங்குக்குள்ளே நிறைய ஸ்கீமு பேர் தான் நிறையா கம்பெனிஸ் இருக்குது. நான் எந்த கம்பெனி பேருமே நான் சொல்லலை. ஏன்னா நான் எந்த கம்பெனி பேர் சொன்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கம்பெனிக்காக பண்ணுறேன், எனக்கு கமிஷன் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இதை சொல்கிறதுனால எனக்கு எந்த கமிஷனும் கிடையாது, எனக்கு ஒன்றுமே இதில் கிடைக்க போகிறதில்ல. நான் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷனை நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை இது வேண்டாமா அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறேன், அப்போயே சொல்ல வந்தேன்,
நான் சொல்கிறேன் அடுத்து 15லேருந்து 25 வருஷத்தில் நான் சொல்கிற மாதிரி மினிமம் 1000ரூவாலேருந்து 5000 வரைக்கும் யார் இன்வெஸ்ட் பண்ணிட்டே கரெக்டாக வர்றாங்கனோ, ஜஸ்ட்டு பேங்க்கில் போட்டால் கூட போதும் அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா அடுத்து 25 வருஷத்தில் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் கூட நம்ம அறுநீர் படத்தில் ஒவ்வொருத்தனும் அடுத்து 25 வருஷத்தில் லட்சாதிபதி. நம்ம எல்லாரும் அவன் மட்டும் பணம் லட்சமாக வச்சுருக்கான், நம்ம ஏன் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. ஓகேங்களா? பணத்தை நம்மளுக்கு எப்படி கையால் தெரியுதுன்னு நமக்கு தெரியல. அதை கையாளுதுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. பணத்தை வச்சுட்டு நம்ம எங்கே என்ன பண்ணுறது, நிலத்தை போடலாமா? மெயினானது பார்த்திங்கன்னா நிலம் நான் வாங்க வேணான்னு சொல்லலை, நிலத்தில் போடுறது பெஸ்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் 1000 2000 நீ இஎம்ஐ கட்டி நிலம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம சேவிங் ஸ்கீமில் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. ஓகேங்களா? அப்புறம் இப்போ நான் வந்து பணத்தை போட்டுட்டேன், எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக லோன் தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஊருக்கு கம்பல்சரி லோன் இஎம்ஐ இல்லாமல் யாரும் இல்லை. ஓகேங்களா? எங்கள் அம்மாவும் சரி, லாஸ்ட்டு எங்கள் அம்மா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மா லோனே வாங்கினதில்லை. ஆனால் இந்த 4 வருஷமாக எங்கள் அம்மா லோன் வாங்கிட்டுருக்கு. லோன் வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா 2 பேர் சம்பாளிச்சுமே இப்போ கையில் ₹1 கூட இல்லை. எங்கள் அம்மா லோனுக்கே தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் லோனை கம்பல்சரி எல்லோரும் வாங்குவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போய் போட்டு வைக்கிறீங்க காசு, இப்போ மாதம் கட்டுறீங்களே, அதில் ஒரு லம்பம் மட்டும் வந்திருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் போய் லோன் எடுக்கணும் அப்படின்னா, இல்லை நீ 2.5 லட்ச ரூபா நான் போட்டு வச்சுருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2.5 லட்ச ரூபா போட்டு ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து லோன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்தியன் பேங்க்லேயே போயிட்டு நான் எஃப்டி போட்டிருக்கேன், எனக்கு எஃப்டிக்கு அதை வச்சுக்கிட்டு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் 2.5 லட்ச ரூபா வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா சாலிடாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். நான் சொல்கிறது பொய்னா நீங்கள் நேராக போய் இந்தியன் பேங்க்லேயே கேளுங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை வச்சே நம்ம லோன் வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 5 லட்ச ரூபா போட்டோன்னா நம்மளுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த செக்யூரிட்டி வச்சு நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் ஏறிட்டே இருக்கும். நம்ம அதை வாங்கி தனியாக நம்ம கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபின்னு இருக்குது. எஸ்ஐபின்னு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 4 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இது அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் 4 மாதம் சரி ஓகே நல்லா காசு வருது, நம்ம சேவ் பண்ணால் நிறைய இது வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் போய் நம்ம பணத்தை போடுவோம். 5ஆவது மாதம் நம்மளுக்கு நிறைய செலவு வந்துடும், போட மாட்டோம். அதனால தான் எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது. வேலை செய்கிறவங்க எல்லாருமே இப்போ ஜிபே ஃபோன்பேன்னு எல்லோரும் ஃபோன்லேயே தான் பணத்தை அனுப்பிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அப்போ எஸ்ஐபின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பணத்தை எடுத்துக்குவாங்க. 1000 ரூபான்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்க்லேயே போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிட்டீங்களா, மாதம் ஃபஸ்ட்லேயே எத்தனாம் தேதியில் எடுக்கணும்னு சொல்லிட்டிங்களா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துரும். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நானே பண்ண சொன்னால் கூட 4 மாதம் பண்ணுவேன், 5ஆவது மாதம் சத்தியமாக பண்ண மாட்டேன். அதனால் எஸ்ஐபி போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் தயவு செஞ்சு யாருமே லோன் எடுக்காதீங்க. ஊரில் வர லோன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு லோன் எடுத்துகிட்டு அதுக்கு வட்டி மேலே வட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கட்டிகிட்டு இருக்கீங்க. நம்ம ஊரில் உள்ளே வர லோனு, ஸ்மால் ஃபைனான்ஸில் வர லோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எடுத்து பார்த்தீங்கன்னா 21% வட்டிக்கு மேலே கொடுக்குறான். ஆனால் நமக்கு யாருக்குமே ப்ராஃபிட் 21% யாரும் கொடுக்குறதில்ல. ஆனால் வட்டி மட்டும் போட்டு அது இன்ட்ரெஸ்ட் மட்டும் எல்லோரும் வாங்குறாங்க. தயவு செஞ்சு லோன் வாங்க ட்ரை பண்ணாதீங்க. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இதை பணத்தை சேமித்து பாருங்கள். ஏன்னா கம்பல்சரி எல்லோரும் இப்போ நம்ம இருக்கிற எல்லாருமே சீட்டு போடுறோம், எல்லாம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இப்போ எல்லாருமே பணத்தை அடுத்து 25 வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ கம்பல்சரி இப்போ தான் கரெக்டான டைமு. எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் மியூச்சுவல் ஃபண்டு தான் பண்ணணும்னு இப்பயும் சொல்லலை, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மாதிரியே சொன்னேன். ஓகேங்களா? எனக்கு இது பார்த்தீங்கன்னா பிரதீபானா வினோத்தனா இது அவங்க தான் எல்லாமே எனக்கு நிறைய சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இதுலேருந்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு நிறையா தெரிஞ்சுது. ஓகேங்களா? அதனால் இப்போ எல்லாருமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணால் அடுத்து 20-25 வயசில் அறுநீர் படத்தில் ஒவ்வொருத்தனுமே லட்சாதிபதி தான். ஓகேங்களா? யாருமே இல்லை. இதுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எவங்ககிட்டயும் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம போய் லட்சமாக பணத்தை எதுலேயும் போடணும், வட்டி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. மாதம் 1000 ரூபாங்கிறது நீங்கள் சேர்த்திட்டே வந்தாலே அடுத்து 25 வருஷத்தில் மாதம் 8 லட்ச ரூபா இருக்கும். இப்போவே மாதம் 1 லட்சம், இப்போவே கையில் 1 லட்சம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு 25 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தங்க ரேட்டு ஏறிடும், எல்லா ரேட்டுமே ஏறிடும். அப்போ ஒரு பைசா யாருமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வச்சாங்க, அதுவே நம்மளுக்கு பெருசு. ஓகேங்களா? அதே நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு பணக்காரனா, அவங்க பணக்காரர் இல்லை. ஓகேங்களா? ஆனால் நம்மளால முடியும். ஓகேங்களா? அவங்க பண்ண தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அதான் சொல்ல வந்தேன், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதாவது அவங்க பண்ண தப்பை நம்ம பண்ணக்கூடாது.
அவங்க பண்ண தப்புனா என்னென்னா, அவங்க பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி மாதம் மாதம் சேகரிக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல. அவங்க பண்ண மாட்டேன்னு இல்லை, தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் அடுத்து வர ஜென்ரேஷன் நம்ம பிள்ளையோ அடுத்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா, ஏன்ப்பா நீ பண்ணல, நீ பண்ணியிருக்கலாம்ல, அப்போவே பணம் சேர்த்திருந்தா இது பண்ணியிருந்தா நம்ம இப்படி எடுத்துகிட்டு அப்படின்ற மாதிரி யாருமே நம்மள சொல்லிடக்கூடாது. அதனால் எல்லோரும் அவேராக இருங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா பிரதீபனா வினோத்தனா இவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா கம்பல்சரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க தான் எனக்கே நிறைய சொன்னாங்க. அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி சொல்ல மறந்துட்டேன், அதை எழுதி வச்சுருந்தேன். டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நான் அந்த 3 பேர்த்திட்ட சொன்னேன்ல, அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நடுவுலே கட்டிக்கிட்டே இருக்கேன், நடுவில் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இதில் எனக்கு பல்க் அமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். பேங்க்கில் போய் நம்ம பணம் போட்டு வைக்கிறோம், நம்ம இருந்துட்டால் நம்ம எதுக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அந்த பேங்க்கில் போய் எனக்கு 1 கோடி ரூபா பணம் கூட 50 லட்சம் பணம் கொடுனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது, நமக்கு எந்த பணம் வராது. ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். டேர்ம் இன்சூரன்ஸ் ஆல்ரெடிலேருந்து இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மாதம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்குள்ளே இருக்குது. நம்மளுக்கு அதை வந்து மாதம் கட்டணும். மாதம் 350 ரூபாலேருந்து 850 ரூபா, மாதம் ஒரு 500 வச்சுக்கோங்க. மாதம் 500 நீங்கள் கட்டிகிட்டே வரீங்க அப்படின்னா, நடுவில் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சு, அடுத்த ஒரு 5 வருஷத்துலேயே 10 வருஷத்துல உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சு, இதை வந்து குடும்ப தலைவன் யாரோ குடும்ப தலைவி யாரோ யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அவங்களும் டிகிரி முடிச்சிருக்கணும். இது வந்து மெயினாக டிகிரி முடிச்சிருந்தா தான். அவங்க இதை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க 10 வருஷத்துலேயே ஏதோ அவங்களுக்கு எதோ ஆயிடுச்சு அப்படின்னா 1 கோடி ரூபா உங்களுக்கு லம்ப் அமௌண்ட் உங்கள் கண்ணில் கொண்டாந்து எல்ஐசியில் போட்டிங்க. எல்ஐசிங்கிறது அது ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பெனி தான். எல்ஐசி மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது, எதில் வேணால் போடலாம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்ஐசி தான். எல்ஐசியில் போட்டிங்க அப்படின்னா எல்ஐசிக்காரன் இருக்கான், நம்ம ஊர்லேயே இருக்கான். அந்த அது ஏதாவது அவங்க பேர் தெரில, அவங்க இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பணமும் எல்லாமே இது பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எங்கேயுமே எதுக்கும் போக தேவையில்லை. நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நடுவில் நம்மளுக்கு எதாவது ஆனால் கூட, நம்ம இறந்தே போனாலும் கூட நமக்கு லம்ப் அமௌண்ட் 1 crore rupees பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு போயிடும். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் அடுத்து 20-25 வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் இதை ஸ்டார்ட் பண்ணால் எல்லோரும் கோடி தான். இத்தனை கோடிங்கிற எல்லோரும் பார்த்திங்கன்னா லட்சாதிபதி, கோடீஸ்வரன் தான் கம்பல்சரி. ஓகேங்களா? அப்புறம் இது நம்ம இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வெளியில் அதிகமாக ஷேர் பண்ண வேண்டாம். நம்ம ஊருக்காரங்களுக்கு மட்டும்தான் அதை நான் க்ரியேட் பண்ணேன். அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் கோல்டு சொல்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 21 நிமிஷம் ஆச்சு. இவ்வளோ வீடியோ யாரும் பார்ப்பாங்களும் கூட எனக்கு தெரில. கோல்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மந்த்லி இந்த ஸ்கீம்லாம் இருக்குது. கோல்டு இது பண்ணுங்கள், போதும், அது வேண்டாம்.